எனக்கு இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான்? என்ன சித்தி, சாமியார் சொன்னது தானே இவங்க சொல்லிட்டு போறாங்க. இவங்க மேல என்ன தப்பு இருக்கு? சிவா, நீ போக வேணாம். நம்ம உள்ள போய் கதவை போட்டிக்கலாமா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? ஊர் ஜனங்களோட உயிர் மொத்தம் ஆபத்துல இருக்கு. ஆருத்ரா மொத்த உயிரையும் வாங்காம போக மாட்டேன்னு ஊருக்குள்ள வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நம்ம உயிரை மட்டும் காப்பாத்திக்கலாம் சொல்றீங்க? அவங்க சொல்ற மாதிரி ஊருக்குள்ள வர நான் தானமா காரணம். என் மேலதானே தப்பு. ஆருத்ரா மேல தப்பு இல்லாட்டியும் அவ எல்லாரையும் பழி வாங்க துடிக்கிற ஆத்மா. அவளை அழிச்சுதாமா ஆகணும். அதுக்கு நான் போகணும்னா நான் கண்டிப்பா போய் தாமா ஆவேன். எது நடக்குதோ நடக்கட்டும், வாங்க போலாம். சிவா, எனக்கு எந்த பயமும் இல்லை சித்தி, வாங்க போலாம். விட ஏ சாமியாரே, என்ன விட. ஆருத்ரா, உன்னை இதுக்கு முன்னாடி வந்த சாமியாரு அடைக்குதான் வச்சாரு. ஆனா நான் உன்னை முழுசா அழிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். நீ செய்யறது தப்பு ஆருத்ரா. எது தப்பு? அப்ப இந்த ஊர் ஜனங்க செஞ்ச தப்பு இல்லையா? எல்லாம் கேள்விப்பட்டு தானே வந்திருப்ப. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவங்க பண்ணது தப்பு தான், அது இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனா நீ பண்றது அதை விட மிகப்பெரிய தப்பு. ஊர் ஜனங்களை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஊர் ஜனங்க இல்ல, ஒரு உயிர் எடுக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அழிப்ப? அழிக்கிற உரிமையும் காக்கிற உரிமையும் படிக்கிற உரிமையும் கடவுள் கிட்ட தான் இருக்கு. அது உனக்கு தெரியாதா? அப்படியா? அழிக்கிற உரிமை கடவுள் கிட்ட இருக்கா? அப்ப ஒரு பாவமும் பண்ணாது என்ன எதுக்கு அழிக்கணும்? சொல்லுங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? என் வயிற்றுல இந்த சிசு ஒன்னும் அறியாத இந்த உலகத்தையே பார்க்காத அந்த சிசு என்ன பாவம் பண்ணிச்சு? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம ஒரு வாய் தண்ணி குடுக்கலையே. இந்த ஊர் ஜனங்க இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன? அவங்களுக்காக நீங்களே வந்திருக்கீங்களே. சீ! ஊர் ஜனங்க பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்க உயிர் எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. நீ அழியத்தான் உத்தமம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அழிய மாட்டேன். நான் இந்த ஊர் ஜனங்க அழிக்காம அழிய மாட்டேன். உன்ன மாதிரி பழி வாங்க துடிக்கிற ஒரு ஆன்மாவை அழிக்காம நானும் இங்கிருந்து போக மாட்டேன். சாமி, நான் தான் சிவா. ஆருத்ரா ஊருக்குள்ள வர காரணம் நான் தான். சரி, இப்படி இந்த யாகத்துக்கு முன்னாடி உட்காருங்க. சாமி, இதால என் மகனுக்கு எந்த ஆபத்து வராதே. மொத்த ஊர்ஜன உயிரும் ஆபத்துலதாமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க மகன் உயிரை மட்டும் பெருசா நினைக்கிறீங்க? மன்னிச்சுக்கோங்க சாமி, அம்மா என் மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. சரி, இப்படி உட்கார்ந்து நான் சொல்ற மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. சரிங்க சாமி. சிவா, நான் அழியணும்னு நீயும் நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிடா ருத்ரா, நீ பண்றது ரொம்ப தப்பு. உன் மேல தவறு இல்லைனாலும் ஆனா நீ இப்ப பண்ண துடிக்கிற காரியம் மிகப்பெரிய தப்பு. அது செய்யவே கூடாது. நீ பல வருஷமா தாகத்துல இருந்த எனக்கு நீ தண்ணி குடுத்திய தாகத்தை போக்குறதுனால உன்னை மன்னிச்சு விட்டு வந்த பாரு. இப்ப என்ன அழிக்க மறுபடியும் நீதான் காரணமா இருக்கியா? இல்ல ருத்ரா, இந்த ஊர் ஜனங்களுக்காக அவங்க அழிவுல இருந்து காப்பாத்த எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலையே. இவங்க யாரும் நல்லவங்க கிடையாது சிவா. நாளைக்கு உனக்கே ஒரு ஆபத்துனாலும் வந்து நிக்க மாட்டாங்க. பரவாயில்ல ருத்ரா, இவங்க எப்படி வேலை இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த ஊர்ல இருந்து ஒரு உயிர் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நல்லவனா இருக்காத சிவா, உன் முதுகுல ஏறி குத்திடுவாங்க. பரவாயில்ல ருத்ரா, அடுத்தவங்க முதுகுல குத்துறாங்கிறதுக்காக என்னுடைய குணத்தை நான் மாத்திக்க முடியாது. நீ யாரையும் அழிக்க நான் விட மாட்டேன். சிவா, உட்காரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுன. சுந்தரேசன், சாமி, நீங்க உடனே ஆருத்ரா எங்க புதைக்கப்பட்டாலோ அங்க போய் உடலை தோண்டி அதை எரிச்சிட்டு வாங்க. சாமி, சொன்னதை செஞ்சாதான் உங்க ஊர் பொழைக்கும். சரி சாமி, இதோ இப்பவே போறேன். வேண்டாம் வேண்டாம், என்ன அழிச்சிடாதீங்க, வேண்டாம். சுந்தரகிரி சித்தர் பண்ண மிகப்பெரிய தவறு இவ உடலை எரிக்காம விட்டதுதான். இவளை புதைச்சன்ற விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்லல. அதனாலதான் இவ இன்னும் இருக்கா. போய் உடனே அவ உடலை அழிச்சிடுங்க. சரிங்க சாமி. வேண்டாம், போகாதீங்க போகாதீங்க. வேண்டாம் சொல்லுங்க சாமி. நான் அழியத்து மட்டும் இல்ல, என் குழந்தைய அழிச்சிடும். என் குழந்தை கூட நான் வாழ முடியாது. சொல்லுங்க சாமி. இப்போ நீ வாழ்ந்துட்டு இல்ல.
द्रविडादि श्रेष्ठाः विश्रेष्ठाः द्रविडादि धेहि द्रविडादि धेहि धेहि द्रविडादि द्रविडादि धेहि चित्तं श्रेष्ठाः द्रविडादि धेहि द्रविडादि धेहि धेहि द्रविडादि द्रविडादि धेहि चित्तं चित्तं ஆருத்ரா உடல் அங்க எரிக்கப்பட்டதும் இந்த மந்திரங்கள் மூலியமா அவள் இந்த நெருப்புல குதிச்சு அழிஞ்சிருவா. நான் அழிய மாட்டேன், நான் அழிய மாட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. முத்து, அவளை புதைச்ச இடம் ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணே, இங்கதான் எங்கேயோ. அங்கதான் நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் வா. அண்ணே, என்ன முத்து, நேரம் இல்ல, சீக்கிரம் வா. ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணி உயிரை கொண்டுட்டோம். இப்ப மறுபடியும் உடம்பை எடுத்து எரிச்சு நம்ம 2 பேரும் இந்த பாவத்தை பண்ணுமானே? அதை யோசிக்கிற நேரம் இது இல்ல முத்து. தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு. அவளை கொன்றதுக்கு நம்மளும் காரணம் ஆயிட்டோம். இப்ப அழிக்கிறதுக்கும் நம்மளே காரணம் ஆயிடுவோம். வேற என்ன பண்ண முடியும்? இல்லன்னா ஊர்ல இருக்கிற மொத்த உயிர் போயிடுமே. வா, அதை பத்திதான் யோசிக்காத. சரிங்க அண்ணே, இங்கதான் முத்து, தோண்டு. அண்ணே, உடல் தெரியுதுண்ணே. சரி வா, அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்க போய் எரிச்சுவோம். பாருங்கண்ணே, இத்தனை வருஷம் ஆகியும் இவ உடல் அப்படியே இருக்கு. அதனாலதான் இவ ஆத்மாவும் இன்னும் அழியாம இருக்கு. அப்படி இல்லன்னு 2 உசிரா செத்துருக்கா. பழி வாங்குற எண்ணத்தோட செத்துருக்கா. அதானே, அவ உடம்பு கூட ஒண்ணும் ஆகல. சரி சரி, சீக்கிரம் தூக்கிட்டு வா, எரிக்கலாம். இங்க இருந்து ஆருத்ரா ஆத்மா எங்கே கொள்ளனே? நீங்க எல்லாரும் நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. எல்லாரும் நல்லா இருக்கு. நானும் என் குழந்தைய மட்டும் போறோம். கவலைப்படாத ஆருத்ரா, இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யல, ஆனாலும் அழியிற. இதோட பலன் அடுத்த பிறவில நீ, உன் குழந்தை, உன் புருஷனு சந்தோஷமா வாழ்வீங்க. இதே குழந்தை உனக்கு மகனா வந்த பிறகு. கவலைப்படாம போயிட்டு வா ஆருத்ரா. உண்மையாவா சாமி? நீங்க சொன்னது அந்த கடவுள் சொன்னதா ஏத்துக்கிட்டு நான் போறேன். அடுத்த பிறவியராது நான் நினைச்ச மாதிரி வாழணும். நான் போறேன். ஆருத்ரா உடலை எரிச்சிட்டாங்க. அதனால ஆருத்ராவும் மொத்தமா அழிஞ்சிட்டா. இனி திரும்ப வர மாட்டா. நீங்க பயப்படாம இந்த ஊர்ல இருக்கலாம். ரொம்ப நன்றி சாமி. நான் அழிய மாட்டேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் உங்களால அழிக்கவும் முடியாது. திரும்பவும் நான் வருவேன். விட மாட்டேன். யாரையும் நான் விட மாட்டேன்.